Morning, dear aspirants. Today's news. First news. Supreme Court refers UAPA bail curbs question to larger bench. So issue என்னன்னா UAPA Unlawful Activity Acts. So என்னன்னா Prevention Acts. இந்த ஆக்ட் பொறுத்தவரைக்க சாதாரண இருக்கிற ஒரு கிரைமை விட இதோட கிரைமோட இன்டென்சிட்டி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி பெயில் கொடுக்கறதுக்கான டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்பயுமே கொஞ்சம் இதுல இன்டென்சிட்டி ஜாஸ்தியா வைப்பாங்க. இந்த ப்ராசஸ் ரெகுலரா நடந்துட்டு இருக்கும் பொழுது ப்ரீவியஸா இதுக்கு முன்னாடி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல 2 ஜட்ஜ்மெண்ட்ல கான்ட்ரடிக்ஷனரியா இருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆக்ட்ல அக்யூஸ்டா இருக்கிற பர்சனுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பர்சன் பெயில் கொடுக்கல. சோ இப்போ இதற்கான கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா we must refer this issue to the larger bench அப்படின்னு சொல்லிருக்காங்க. So we have to read about that kinds of benches which can be put forward by the Supreme Court. அது prelims angle பார்க்கணும். ஓகேவா? சோ என்ன அந்த கான்ட்ரடிக்டிங் ரூலிங் என்னன்னா இந்த Jan 5 2026ல ஜஸ்டிஸ் அரவிந்த் குமார் இந்த பெஞ்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்யூஸ்ட் பர்சன் உமர் காலித்துக்கு பெயில் டினை பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல நாகரத்னா பெஞ்ச் வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனாலதான் இஷ்யூ, இதனாலதான் இது ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த பெஞ்ச். ஸோ லீகல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்டேக் என்னன்னா கோஆர்டினேட் பெஞ்ச் cannot unsettle the earlier coordinate bench ratio. இப்போ ஜுடிஷியல் ரூலிங்க ரிவைஸ் பண்றதுக்கான பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. பட் இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த ரூலிங் ஒரு 3 ஜட்ஜ் பெஞ்ச் அப்படின்னா அதை விட அதிகமா நம்பர் கொண்ட ஜட்ஜ் பெஞ்சஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காங்க. தென் யூ ஹேவ் டு ரீட் அபவுட் டைப்ஸ் ஆஃப் பெஞ்சஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச். இந்த சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச் எதுக்குன்னா ஆக்சுவலா எப்படி சொல்றது, ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூ இல்லாம ரெகுலரா நடக்கிற இஷ்யூஸ் லைக் தெஃப்ட், அட்டெம்ப்ட் மர்டர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெயில் கொடுக்கறதுக்கு சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்ச். அண்ட் டிவிஷன் பெஞ்ச் அப்படின்னா 2 ஜட்ஜ் பெஞ்ச் அப்பீல் ஃப்ரம் த சிங்கிள் பெஞ்ச். இப்போ இந்த இடத்துல கொடுக்குற ஒரு கேஸுக்கு அப்பீல் போச்சுன்னா இத டிவிஷன் பெஞ்ச் பார்ப்பாங்க. அண்ட் ஃபுல் பெஞ்ச் அப்படின்னா 3 ஆர் மோர் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கிற பெஞ்ச் வந்து 3 ஜட்ஜ் பெஞ்ச். அண்ட் இது வந்து ஆக்சுவலா இதுனா லீகல் கொஸ்டின்ஸ், ஒரு ஆக்டோட லீகாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி முடிவு பண்றதுக்கான பெஞ்ச் இந்த 3 ஜட்ஜ் பெஞ்ச். அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படிங்கிறதுனா மினிமம் 5 ஜட்ஜ், 5ல இருந்து 13 ஜட்ஜ் வரைக்கும் இருக்கிற ஒரு பெஞ்ச் அமர்வை கொடுக்கலாம். என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷனை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கிற பெஞ்ச் தான் இந்த 5 பெஞ்ச், அதுக்கு மேல இருக்கிற பெஞ்ச். ஓகேவா? ரைட். கோல்டன் ரூல் என்னன்னா ஸ்மாலர் பெஞ்ச் cannot overrule larger bench. சுப்ரீம் கோர்ட்டோட அல்லது ஹை கோர்ட்டோட ரூலிங்கை ரிவைஸ் பண்ற பவர் இருக்கு. பட் ஆனா ஸ்மால் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் கொடுத்த ரூலிங்கை ஹையர் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் தான் ரிவைஸ் பண்ண முடியும். அண்ட் அதர் டைப் ஆஃப் பெஞ்சஸ் வந்து ஸ்பெஷல் பெஞ்ச், ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரிஸா இருக்கிற டாக்ஸ், என்விரான்மெண்ட் ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸை சால்வ் பண்றதுக்கு ஸ்பெஷல் பெஞ்ச் ஆரம்பிப்பாங்க. அண்ட் வெக்கேஷன் பெஞ்ச் வந்து வெக்கேஷன் டைம்ல இந்த ஜூன் ஜூலைல வெக்கேஷன் டைம்ல மே ஜூன் இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா பெயில் கொடுக்கறது, இந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகளுக்கு உண்டான இஷ்யூவை ரெக்டிஃபை பண்றதுக்கு வெக்கேஷன் பெஞ்ச் கொடுப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூஸ், பர்த் ரேட் இன்ஃபான்ட் டெத் ஃபால் இன் இந்தியா ஃபைன் சர்வே. ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, சாம்பிள் சர்வே ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வே 2024. அந்த சர்வேல ரிவ்யூ என்ன ஆகிருக்கு அப்படின்னா இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் அண்ட் பர்த் ரேட் இதெல்லாம் வந்து கன்சிடரபிளா நம்ம என்ன எக்ஸாக்ட் பண்ணி எடுத்தோமோ அதோட அவுட்புட் நல்லா தான் இருந்திருக்கு. டெத் ரேட்டோட ரேட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் த ஸ்கீம்ஸ், வேரியஸ் ஸ்கீம்ஸ் ரிலேட்டிங் டு தட். இப்போ பர்த் ரேட் பார்த்தீங்கன்னா 18.3 அப்படிங்கிறது பர்த் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து 21% இருந்துச்சு. அண்ட் டெத் ரேட் வந்து 6.4, இதுக்கு முன்னாடி 6.7 வந்து இப்போ 6.4. அண்ட் இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் வந்து 24, 39ல இருந்து 24. இதுல பெஸ்டா அச்சீவ் பண்ணதுன்னா கேரளா. இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட்னா ஒரு குழந்தை பிறந்து 1 வருஷம் வரைக்கும் உயிரோட இருக்க விகிதம், டெத் ஆகிற விகிதம். ஓகேவா? இதுதான் வந்து ஐஎம்ஆர். அந்த ஐஎம்ஆர்ல கேரளா வந்து பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்கீம் ரிலேட்டட் டு இன்ஃபான்ட் மார்டாலிட்டி அந்த குழந்தை வந்து இருக்கிற விகிதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்கீம்ஸ். ஃபர்ஸ்ட் ஜனனி சுரக்ஷா யோஜனா. இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிறது அண்டர் பிரிவிலேஜ் பீப்புளுக்கு மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுத்து இன்ஸ்டிடியூஷன் டெலிவரியை ப்ரமோட் பண்றது. ஒன்ஸ் குழந்தை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேஃபா பிறக்கிறதுக்கான சிச்சுவேஷன் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா. அண்ட் ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிறது என்னன்னா மெடிசின், சிசேரியன் பண்றதுக்கான ஹெல்ப். ஸோ இந்த மாதிரி பண்றது ஜனனி சுரக்ஷா யோஜனா. அண்ட் மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிறது வேக்சினேஷன் ப்ரோக்ராம்.
அண்ட் போஷன் அபியான் அப்படிங்கிறது நியூட்ரிஷன் எல்லா குழந்தைங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கரெக்டா போய் சேருதான்னு சொல்லி சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து பாக்குறது போஷன் அபியான். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்னால தான் இந்த இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் டெத் ரேட், நேஷனல் ஹெல்த் மிஷன் அண்ட் பிஎம் சுரக்ஷித் மத்ருவ அபியான் இதெல்லாம் வந்து டெத் ரேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஸ்கீம். ரைட், நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ரீகால்ஸ் ஹார்ஷ் ரிமார்க்ஸ் மேட் ஓவர் டெக்ஸ்ட் புக் ரோ. ஸோ தொடர்ந்து இஷ்யூல இருக்கிறது என்னன்னா என்சிஆர்டி ரிலீஸ் பண்ண புக்ஸ்ல சுப்ரீம் கோர்ட்ல கரப்ஷன் இருக்கு அண்ட் ஜட்ஜஸ் ஆர் அண்டர் கரப்ட் அப்படின்ற மாதிரியான நியூஸை டேட்டாஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டம் பண்ணி அதை ரிமூவ் பண்ண சொல்லுறாங்க. தே ஆர் ரிமூவ் இட் செல்ஃப். ஸோ மறுபடியும் நியூஸ்ல வருது, we have to read about the power of Supreme Court. ஓகேவா? Supreme Court of India established under Chapter 4, Part 5, which contains the article about 124 to 147 and established பண்ணது 28 January 1950 ஃபங்க்ஷனிங் ஆரம்பிச்சது. இப்போ தற்போதைய கம்போசிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் 33 ஜட்ஜஸ் அண்ட் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ அந்த 33ங்கிறது அதை 34 அதாவது 38 இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் பை பிரசிடென்ட். யார் கொலிஜியம் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அந்த பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜா 5 years ஆர் ஹைகோர்ட் அட்வொகேட்டா 10 years இருக்கணும், டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட். இது வந்து ரொம்ப வேகான பாயிண்ட். டிஸ்டிங்விஷ்டு ஜூரிஸ்ட்னா யாரை வேணா முடிவு பண்ண முடியும். அப்படி பிரசிடென்ட் முடிவு பண்ணா இட் கேன் பி அப்பாயிண்டட் ஆஸ் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். டென்யூர் வந்து 65 years, மினிமம் ஏஜ் சொல்லவே இல்லை. அண்ட் ரிமூவல், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் கேன் பி ரிமூவ்ட் பை த ப்ராசஸ் ஆஃப் இம்பீச்மெண்ட் by special majority and till now no judge have been impeached till now. So jurisdiction, original jurisdiction, supreme court ஆல மட்டும் ஹியர் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் என்னன்னா disputes between union state versus state, இது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் வந்து பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி அண்ட் ஏதோ ஒரு ஆக்ட் பண்றாரு, அது கான்ஸ்டிடியூஷன் அகேன்ஸ்டா போகுமா அப்படின்னு அட்வைஸ் கேட்கறது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன், ஆர்டிகல் 143. அண்ட் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், இட் இஸ் டேர்ம்ட் as heart and soul of Indian Constitution by அம்பேத்கர். அண்ட் ரிவ்யூ அண்ட் கியூரேட்டிவ் பெட்டிஷன், ஒன்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை ரிவ்யூ பண்ற பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. அது சொல்ற ஆர்டிகல் 137. சுப்ரீம் கோர்ட் ஆஸ்க்ட் போலீஸ் டு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் இன் மிஸ்ஸிங் பர்சன் கேசஸ் குயிக்லி அண்ட் ஆக்டிவ் ஆன்டி டிராபிகிங் செல்ஸ். ஸோ இஷ்யூ என்னன்னா ஒன்ஸ் ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணுவாங்க. சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு மிஸ்ஸிங் பர்சன் ஆகுது அப்படின்னு ரிப்போர்ட் ஆகுதுன்னா சிஎஸ்ஆர் ஃபைல் பண்றாங்க தவிர எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது போலீஸ். இதை பார்த்த சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப்ஐஆர் ஷுட் பி ஃபைல்ட் ஆன் த மிஸ்ஸிங் பர்சன் சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பர்சன் காணோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க டிராபிகிங் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியே நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்லுவாங்க, மிஸ்ஸிங்னா ஜஸ்ட் எங்கேயா வெளியே போயிருப்பாங்க, உங்களுக்கு தெரியாம வேற எங்கேயாவது போயிருக்காங்கன்னு சொல்லி அதை தள்ளி வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க. அதனால எடுத்த டைரக்ஷன் தான் இந்த டைரக்ஷன். ஸோ இமிடியட் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் இஃப் அட் ஆல் த பர்சன் இஸ் ஐடென்டிஃபைட், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வித்தின் 24 hours அவங்க வந்து எந்த பிலாங்கிங்கோ அங்க போய் கொடுத்து சேர்த்துடணும். அண்ட் பிரிசம்ஷன் ஆஃப் அப்டக்ஷன், குழந்தைய காணோம்னா அப்டக்ட் பண்ணிட்டாங்கன்னு பிரிசம் பண்ணிடணும். ஓகேவா? ஆல் இந்தியா கிரிட் அப்படின்னா கிரைம் நெட்வொர்க் இருக்கிற எல்லாத்தோட டேட்டாவையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல் இந்தியா கிரிட்ல ஃபீட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஒரு பர்சன் இங்க மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா அதுக்கான டேட்டா வந்து இந்தியா ஃபுல்லா போயிருக்கணும். அந்த டெக்னாலஜியை சொல்றவங்க அந்த ஆல் இந்தியா கிரிட். ஸோ வாட் ஆர் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் which are given in the constitution against trafficking of human? trafficking of humanனா ஒரு கடத்தல் பண்றது. ஓகேவா? கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஆர்டிகல் 23 சைல்ட் prohibits trafficking, beggar and forced labor. பாண்டர் லேபர் எல்லாமே சேர்த்து வரும். அது ஆர்டிகல் 24 அபாலிஷ் பண்றது. ஆர்டிகல் 23 அண்ட் 24 வந்து சைல்டு பிலோ த ஏஜ் ஆஃப் 14 அசாரஸ் பிசினஸ்ல ஒர்க் பண்றத தடுக்கிறது தான் இந்த ஆர்டிகல் 24. அண்ட் ஆர்டிகல் 39E அண்ட் F டிபிஎஸ்பில ஸ்டேட் டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் அண்ட் ஒர்க்ஸ் ஃப்ரம் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ஏற்கனவே கொடுத்த ப்ரொவிஷன், அதை நிலைநாட்டுற மாதிரி தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். அண்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் உஜ்வாலா ஸ்கீம், சர்தார்கர், AHDT சைல்ட் டிராபிகிங், பென்சில் ஸ்கீம் ஒரு அந்த ஸ்கீம் படிச்சுக்கோங்க. நிர்பயா ஃபண்ட் விமன் சேஃப்டிக்காக கிரியேட் பண்ண ஃபண்ட். ஸோ இந்த ஃபண்ட் அண்ட் ஸ்கீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். மார்க் கொஸ்டின், த கோர்ட் கேரண்டட் இன்டரிம் பெயில் டு 2 Delhi rats accused pending the larger bench reference. Examine the role of interim bail in balancing the right of the accused with the interest of justice. So
அந்த யூஏபிஏ ஆக்டை பத்தின இருக்கிற நியூஸோட கொஸ்டின்ஸ் 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்தா இருப்பாங்க, கண்டிப்பா தெரிஞ்சு தருவோம். தேங்க்யூ.